வாடா விஜய், உனக்கு தைரியம் இந்த வா, நானும் நீயும் ஒரு 10 நாள் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணலாம் வா. மதம் மனுஷனால் உருவாக்கப்பட்டது. கடவுள் மதத்தை கொண்டே வரல. டு டாக் அபவுட் ஊழல். நீ ஸ்டாலினோட ஊழலை பற்றி பேசு, உனக்கு ரைட் இருக்கு. ஆனால் சிஎம் அவர்களே நான் இங்கே தான் இருக்கிறேன், எங்கடா போனேன்? அங்கே போய் அன்னைக்கு நின்று இருக்க வேண்டியது தானே. அஜித் இஸ் 1000 times உன்னை விட பெட்டர் பர்சன். ஸ்டேட் கவர்மெண்ட்டை தப்பு சொல்கிறீங்க, கரண்ட் கட் பண்ணாங்க, ஆஃப் பண்ணி ஏன் ஆஃப் பண்ண சொல்கிறேன்? அதுக்கப்புறம் அங்கேருந்து விழுந்து தானே அந்த சின்ன குழந்தை செத்துச்சு பாவம். விவசாயி அங்கே கஷ்டப்பட்டு இருக்கான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் லோன்ஸே கிடைக்கிறது இல்லை. கரூருக்கு விக்டம்ஸ் மட்டும் காசு கொடுத்து தெரிஞ்சு அந்த அடிப்பட்டவங்களுக்கு என்னடா நீ பண்ண? விக்கிரவாண்டியில் வரும்போது 3 5 4 பேர் 6 பேர் செத்தவங்களுக்கு என்ன காசு தான் கொடுத்த? என்ன போய் பார்த்த? நீ ஏதோ ஒரு தொகுதி நீ செலக்ட் பண்ணுற தொகுதியை நானும் நிற்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தோத்தாளுக்கு எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் பண்ணுற செலவு பண்ணி பார்க்குறேன். மக்களுக்கு சென்ஸ்லாம் சொல்லுவேன். எஜுகேஷன் லோன்ஸே கிடைக்கிறது இல்லை. எவ்வளோ பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க எனக்கு தெரியும். வென் யூ கம் இன் டு பாலிட்டிக்ஸ், மக்களுக்கு சேவை பண்ணுறது தான் ஒரு நல்ல அரசியல்வாதியோட பண்பு. ஆனால் இங்கே வருது எல்லாம் பிசாசுங்களும் கொள்ளாடிக்கிறதுக்கு. நான் எவ்வளோ கொள்ளாடிக்க முடியும், நீ எவ்வளோ கொள்ளாடிக்க முடியும்னு சொல்லிட்டு பேசுறது. எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த கட்சியில் இருக்க அந்த மேல் மட்டத்துக்காரங்களுக்கே ஒரு வரம்பு, ஒரு பிரின்சிபல்ஸ் இல்லாட்டி அவங்க கேடர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. இப்போது ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் அஜித். லெட் மீ பி வெரி வெரி ஃப்ராங்க் அபவுட் இட். என் வாழ்க்கையில் நான் யாருமே ஒரு ஹீரோ வர்ஷிப் பண்ணுறேன், எனக்கு பிடிக்காது. ஐ மைட் ஹேவ் சம் ஹீரோஸ் இன் மை லைஃப், பட் நாட் தீஸ் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ். ஓகே, அப்போ அவர் அட்லீஸ்ட் அவங்க இந்த தன்னோட ஃபேன் அவங்களுக்கு ஒரு ஏதோ அறிவுரை சொல்கிறாரு, தப்பு செய்து அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். பட் இந்த விஜய் இடியட், யூ ஆர் அன் இடியட், யூ ஆர் அ சைக்கோ, உனக்கு திமிர், உடம்பெல்லாம் திமிர், எங்கேயோ கடவுள் உன்னோட பாப்புலர் ஹீரோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த திமிர் உன் தலையில் போய் நீ பைத்தியம் பிடிக்க போகுது உனக்கு. ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ் உனக்கு பைத்தியம் பிடிக்காட்டி. நீ தற்கொலை பண்ணாலும் ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ், பிகாஸ் யூ ஆர் அ கேரக்டர் லைக் தட். கோலை, நீ ஒரு கோலை. ஓகே, நீ உன்னோட அந்த ஃபேன் சொல்கிறியா அவங்க பண்ணுறது தப்புன்ட்டு? எல்லாம் மரத்து மேலே ஏறுதுங்க, எலக்ட்ரிக் கம்பத்தை மேலே ஏறுதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை தப்பு சொல்கிறீங்க, கரண்ட் கட் பண்ணாங்க, ஆஃப் பண்ணி ஏன் ஆஃப் பண்ண சொல்கிற? அதுக்கப்புறம் அங்கேருந்து விழுந்து தானே அந்த சின்ன குழந்தை செத்துச்சு பாவம். எவனோ ஒருத்தன் அந்த இது மேலே ஏறி, கூரை மேலே ஏறி அங்கேருந்து விழுந்து, அந்த ஜென்ரேட்டர் மேலே ஒருத்தன் விழுந்து, அதுதான் கட்டாச்சு. இந்த உண்மையை ஏற்றுக்கிறதுக்கோ இல்லை ஒத்துக்கிறதுக்கு உனக்கு என்னடா இது? நீ எல்லாம் ஒரு கேடு. நீ என்ன பெரிய பெரிய மன்மதக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறியா? உன்னை விட அழகானவன் எவ்வளோ பேர், இன்னும் எவ்வளோ அழகாக நடிக்கிறவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். அஜித் இஸ் 1000 times உன்னை விட பெட்டர் பர்சன். அழகுலேயும் சரி, ஒரு ஆக்டிங்லேயும் சரி, ஒரு மனுஷ தன்மையிலையும் சரி. நீ பெரிய இது பேசுகிற. பாரு, இந்த எலெக்ஷனுக்காகலாம் பொட்டெல்லாம் வச்சுக்காதீங்க, வேணாம். நீ கிறிஸ்டியனாக இருந்துட்டு போய், இதில் ஒன்றும் தவறே கிடையாது. ஏன்னா கிறிஸ்டின் எனக்கு தப்பாக பண்ணிட்டாங்க, நீ ஏன் அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க? ஒரு நேரம் ஜோசப் சொல்கிற, ஒரு நேரம் நான் கிறிஸ்டியன் சொல்கிறேன். எதுவும் இல்லை, எந்த இதுவும் வேணாம், எந்த மதமும் வேண்டாம். நம்ம எல்லாம் மனிதர்கள். மதம் மனுஷனால் உருவாக்கப்பட்டது. கடவுள் மதத்தை கொண்டே வரல. ஜாதி மதம் இதெல்லாம் நம்மளாக உருவாக்குனது. அப்போ உனக்கு அந்த திராணி இல்லையா? தெரிஞ்சு அந்த உன்னோட விக்ரமாண்டியில் ஒரு பொட்டெல்லாம் வச்சு எதுக்கு ட்ராமா போடுற? இந்த ஹிந்து ஓட்ஸ்க்கா? முட்டா பையனு நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஏன் உனக்கு கரூருக்கு விக்டம்ஸ்க்கு மட்டும் காசு கொடுக்க தெரியுது? அந்த அடிப்பட்டவங்களுக்கு என்னடா நீ பண்ண? அடிப்பட்டவங்களுக்கு என்ன போய் ஆறுதல் பண்ண? அந்த ஹாஸ்பிட்டல் இது எவன் கட்டினா? நீயும் உங்கள் அப்பனும் வந்தீங்களா கட்டுறதுக்கு? அதை இல்லாட்டி இந்த ஆதவ அர்ஜுனா இவ்வளோ பேசுகிறான பொறுக்கி அவனை கட்டினா? இந்த விக்கிரவாண்டியில் வரும்போது 3 5 4 பேர் 6 பேர் செத்தவங்களுக்கு என்ன காசு தான் கொடுத்த? என்ன போய் பார்த்த நீ? உன் கட்சியில் எவன் போய் பார்த்தான்? பரதேசி சொல்லக்கூடாது, பரதேசி சொல்லக்கூடாது, கிருஷ்ணா சொல்லிட்டு. பிச்சைக்கார பசங்களா, அரக்கர்கள், அயோக்கியர்கள், என்னமோ வந்துச்சிங்க எல்லோரும், என்னமோ பெரிய அது வச்சுனா நீ போய் சத்தம் போட்டு பேசுவா, நீ பெரிய ஹீரோன்ல. வாடா தைரியம் இல்லை வா, நான் ஒரு பொம்பளை, நீ வா, ஒரு ஏதோ ஒரு தொகுதி நீ செலக்ட் பண்ணுற தொகுதியை நானும் நிற்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தோத்தாளுக்கு எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் பணத்தை செலவு பண்ண மாட்டேன். மக்களுக்கு சென்சிபிளாக சொல்லுவேன், இது உங்களுக்கு பண்ணுவேன் நான் ஜெயிச்சால்.
என்னை விரும்பி தேர்ந்தெடுக்கட்டும். பட் அட்லீஸ்ட் எனக்கு திராணி இருக்குது, தைரியமாக ஒரு 10 மணி நேரம் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுவேன். ஏசி சேர் அதெல்லாம் தேவையில்லை, ஏசி கார் தேவையில்லை. வாடா விஜய், உனக்கு தைரியம் இந்த வா, நானும் நீயும் ஒரு 10 நாள் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணலாம், வா. தைரியம் இருக்குதாடா உனக்கு? கோலப்பையில் சைக்கோ குடிகாரப்பையில், நீ எல்லாம் நாட்டுக்கு ஒரு கேட்டுடா. எதுக்கு தான் உங்கள் அம்மா அப்பா உன்னை பெற்றாங்களோ எனக்கு தெரியல. உன் மாதிரி ஒரு பிசாசை, ஏதோ ஒரு பிசாசு, சைக்கோ பிசாசு. என்ன வார்த்தைகள் நீங்கள் பேசுகிறீங்க? யூ டாக் அபவுட் ஊழல். நீ ஸ்டாலினோட ஊழலை பற்றி பேசு, உனக்கு ரைட் இருக்குது. ஆனால் சிஎம் அவர்களே நான் இங்கே தான் இருக்கிறேன், எங்கடா போனேன்? அங்கே போய் அன்றைக்கி நின்று இருக்க வேண்டியது தானே. சரி, உன்னை பார்த்தா கூட்டம் வரும், எதுக்கு உன்னோட கூட்டம் வந்து உன்னோட தற்குறி குஞ்சுகளை ஏன் விட்டுட்டு போகல அணில்களை? அதுக்கு போய் பார்த்துருக்க வேண்டியது தானே. அடிப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்கு, அவன் என்னெல்லாம் பாவம், என்ன கிட்னி யாருக்கு எது பாதிக்கப்பட்டிருக்கோ, நெஞ்சு ஹார்ட் யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு தெரியாது. அவங்கள பற்றி யாருமே பேசுறது இல்லை. நக்கீரன் கோபால் மட்டும் அந்த ஒரு பையனை பற்றி சொல்கிறார், அந்த பஸ்ஸில் அடிப்பட்டவனை பற்றி. அவன் ஏதோ சிசியூவில் எங்கேயோ இருக்கிறான், ஏதோ ஒரு ஊர்லன்ட்டு. அதுக்கிட்ட யாருக்குமே ஒன்றும் தெரியாது. அதை பற்றி அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. நீ எல்லாம் எதுக்குடா நீ வந்து அரசியல் பேசுகிற? உன்னை எவன்டா கெஞ்சுனா வந்து போய் அரசியல் பண்ணுன்னு சொல்லி? நீ வராட்டி நாடு குப்பை கொட்டிக்கு போகுமா, குப்பை தொட்டிக்கு போகுமா? கிடையாது. நீ வந்து ஒரு மனங்கட்டி நீ காப்பாற்ற போகிறதில்ல. நீ உன்னை காப்பாற்றிக்கிட்டா போதும். சோம்பேறி. வா, நீயும் நானும் வா, வில் ஹேவ் அ டிபேட், கம், எக்ஸ்டெம்போ. எந்த பேப்பர் கீப்பர்லாம் வச்சுக்கூடாது. நோ பேப்பர், ஓகே. அந்த மாதிரி படிக்கிறதுலாம் கிடையாது. லெட் தெம் ஆஸ்க் எனி கேள்வி. எனக்கு என்ன ஆன்சர் தெரியாது சொல்லிடுறேன். தெரிஞ்சதுக்கு பதில் கொடுப்பேன். என்னமோ பெரிய வந்துட்டானுங்க எல்லாரும் அரசியல் பேசுறதுக்கு. உங்கள் மாதிரி தற்குறி சனியன்க வந்து, சனின்னு சொல்லக்கூடாது, அரக்கர்கள் வர்றதால் தான், பிச்சைக்கார பசங்க நீங்கள் வந்ததால் தான் நாடே குட்டி சவராகுது. ஈவன் ஆல் ஆர் த அரசியல் பார்ட்டி. அவெல்லாம் ஊழல் பண்ணுறோன்னா நீங்களாம் அழிய வேண்டியவனுங்க தான். கடவுள்கிட்ட நான் டெய்லி கேட்குறது என்னென்னா, ப்ளீஸ் காட் சேவ் மை கண்ட்ரி ஃப்ரம் தீஸ் கரப்ட் பாலிட்டிஷியன்ஸ், பியூரோக்ராட்ஸ், கார்பரேட்ஸ், ஜுடிஷியரி அண்ட் இந்த டெரரிஸ்ட். இந்த 5 பேர்த்துக்கிட்டேருந்து காப்பாற்று, நாடு உருப்படும். விவசாயி அங்கே கஷ்டப்பட்டுருக்கான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் லோன்ஸே கிடைக்கிறது இல்லை. எவனா ஒருத்தனாவது அதை பற்றி பேசுகிறானா? எவ்வளோ குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷன் லோன் கிடைக்காம தேர் ட்ராப்பிங் அவுட் ஆஃப் படிக்கிறது. மோடி பெருசாக பேசுகிறார், வித்யாலக்ஷ்மி லோன் கீன்னு, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடைக்கிறது இல்லை. அந்த ஃபஸ்ட்டு அந்த இதுக்குள்ளாரையே போக முடியறதில்லை. எப்போ பார்த்தா சர்வர் பிரேக் டவுன்ட்டு. இந்த பிஜேபிக்காரன் எவனா ஒருத்தன் என்னோட இதை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் உங்கள் மோடிக்கிட்ட. எஜுகேஷன் லோன்ஸே கிடைக்கிறது இல்லை. எவ்வளோ பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க எனக்கு தெரியும். நான் எவ்வளோ பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். பெரிய வந்துட்டானுங்க எல்லாம் மேதாவிங்க. அரசியல் கொள்ளாடிக்கிறது. அரசியல் சேவை பண்ணணும். இட் இஸ் அ சர்வீஸ் ஏரியா. தட் இஸ் வென் யூ கம் இன் டு பாலிட்டிக்ஸ், மக்களுக்கு சேவை பண்ணுறது தான் ஒரு நல்ல அரசியல்வாதியோட பண்பு. ஆனால் இங்கே வருது எல்லாம் பிசாசுங்களும் கொள்ளாடிக்கிறதுக்கு. நான் எவ்வளோ கொள்ளாடிக்க முடியும், நீ எவ்வளோ கொள்ளாடிக்க முடியும்னு சொல்லிட்டு பேசுறது. இந்த மாதிரி ரொம்ப நாள் போயிட்டுருக்காது. இந்த 2026 தமிழ்நாட்டு மக்கள் திருந்தாட்டி, நான் சொல்கிற மாதிரி ஒரு சித்தராட்சி வராட்டி, கடவுள் ஒரு அதிசயம் பண்ணாட்டி, இந்த மக்கள் அந்த அதிசயத்தை ஏற்றுக்காட்டி, கண்டிப்பாக நாடு குட்டி சவர் ஆக தான் போகுது. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இந்த மோடி எவ்வளோ இயற்கையின் சீற்றம் நம்மளை அடிக்குது. மோடியை தான் வாய் பேசுதா? இப்போ இந்த எலெக்ஷனுக்காக உட்காந்துட்டுருக்குது, பீகார் எலெக்ஷனுக்காக. அங்கே எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க. நான் நிஜமாக வேண்டிக்கிறேன். நாட் தட் ஐம் அ ஃபேன் ஆஃப் தேஜஸ்வி ஆர் ராகுல் எல்லாம். பட் அந்த 2 சின்ன வயசு பசங்க ஒருத்தம், இவங்களுக்கு ஒரு கொஞ்சம் செருப்படி வேணும். வந்தால் தான் இந்த பிஜேபி திருந்தும். இல்லாட்டி இவங்க இன்னும் கூட ஆடுவாங்க. அப்படி ஏமாற்றி ஜெயிச்சிட்டிங்கன்னா கடவுள் தான் உங்களை அழிக்கணும், வேறு யாரும் பண்ண முடியாது. கடவுள் கண்டிப்பாக இறங்குவார், யாரையோ ஒருத்தர் அனுப்புவார். இந்த அயோக்கியத்தனத்தை, இந்த அதர்மத்தை தட்டி கேட்டு இந்த அதர்மத்தை அழிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் வருவாங்க. மக்கள் நீங்களும் எப்போ சிந்தித்து யோசித்து இந்த அயோக்கியர்கள் எல்லாம் உங்கள் தலைவர்களை ஏற்றுக்காதீங்க. வேண்டாம்.
நீங்கள் செய்கிற ஒரு தவறால் ஒட்டுமொத்த நாடுமே கஷ்டப்படுது. நன்றி, வணக்கம். Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.